ஹே டியூர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது மாப்பிள்ள மாதிரி ரெடியாகி வந்திருக்கான் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு க்ரூம் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். அண்ட் க்ரூம்க்கு நம்ம ப்ரொஃபஷனலாக எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸை நான் வந்து சூப்பராக வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ என்னோட ஃபேஸில் ஒரு டோனர் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு நான் அந்த டர்ம் டாக்கோட பிளமிஷ் கிளியரிங் ஃபேஸ் டோனர் இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் நல்லா ஷேக் பண்ணிட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக இந்த டோனரோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லாவே நான் வந்து டேப் 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 மோஷனில் செட் பண்ணிக்கிறேன். டோனர் உங்களுடைய ஃபேஸில் வந்து உள்ள போர்ஸ் எல்லாம் லாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து லைக் ஒரு சூப்பரான ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டோனர் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு அழகான பிராண்டில் இருந்து. ஸோ கிளைண்ட்டுக்கு அப்படின்னு போகும்போது கொஞ்சம் நல்ல பிராண்டில் இருந்து போகிறது பெட்டர். ஸோ இப்போ டோனர் என்னுடைய ஃபேஸில் வந்து சூப்பராக சோக் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சூப்பரான ஒரு ஹைட்ரேஷன் சீரம் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த கோல்டு சீரம் தான் நான் வந்து என்னுடைய ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறேன். இது சூப்பரான ஒரு சீரம் அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். இது ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வந்து ஒரு சூப்பரான க்ளோ உங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சீரம் சூப்பராக நம்ம ஸ்கின்ல வந்து பெனிட்ரேட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப் வந்து நமக்கு வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து ப்ரொஃபஷனல் ரேஞ்சுக்கு போகிறதுனால என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் எப்போவுமே செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் நான் வந்து ஒரு பெரிய பாட்டில் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதான் நான் என் கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அண்ட் வந்து ஸ்கின்னுக்கு எதுவுமே வந்து பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக. ஸோ இதை நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் மாய்ஸ்சரைசர். ஸோ இதை நான் கொஞ்சமாக எடுத்துட்டு என்னோட ஃபேஸில் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். கிளைண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து சேஃப் சைடு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் அவங்களோட ஸ்கின் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அது எதுக்கு ரியாக்ட் பண்ணும், எதுக்கு ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ வந்து கொஞ்சம் சேஃபான ரொம்ப ஜென்டலான விஷய ப்ராடக்ட்ஸ் மேலே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மாய்ஸ்சரைசரை அப்படி கொஞ்சமாக எடுத்து என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப வேண்டிய ஒரு விஷயம் மேக்கப்பில். ஸ்கின்னோட ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் மேக்கப்பும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அந்த கேக்கி ஆகிறது, பேட்சி ஆகிறது அந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல இப்போ ரொம்ப கேக்கி ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இடத்துல நீங்கள் மாய்ஸ்சரைசர் நல்லா போட்டு மசாஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு மோஸ்ட்லி இந்த லைன்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வராது. மோஸ்ட்லி கேக்கி ப்ராப்ளமும் எனக்கு வராது. ஸோ நான் அப்படியே வந்து என் நெத்தியில் இப்படி லைன் விழும். ஆனால் வந்து அதை வந்து லைக் ப்ராடக்ட் போய் செட்டில் ஆகாது. ஸோ எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர் சூப்பராக வந்து சோக் ஆயாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர். இந்த ப்ரைமர் வந்து நம்முடைய ஸ்கின்னுக்கும் நம்ம அடுத்து போட போகிற மேக்கப்புக்கும் இடையில சூப்பரான ஒரு பேரியராக இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்க போகுது. அண்ட் ப்ரைமர் ஆல்சோ நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ப்ரைமர் வந்து நம்ம ஃபேஸில் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் லுக்கு எடுத்துருக்கிற ப்ரைமர் வந்து எல்ஃப்லேருந்து போர்லெஸ் புட்டி ப்ரைமர் இதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஸ்கின்னில் கொஞ்சம் போர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ப்ரைமர் எங்கெல்லாம், அதாவது ப்ரைமர் நீங்கள் ரொம்ப அப்ளை பண்ணணும், லைக் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற மாதிரி. நான் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடலை, ஏன்னா வந்து எப்படி போடுறேன், நான் வாஷ் பண்ணிட போகிறேன். ஒரு 2-3 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிடுவேன் மேக்கப்பை. ஸோ நான் வந்து சன்னில் எங்கேயும் போகிறதா இல்லை, அதனால நான் வந்து சன்ஸ்க்ரீன் போடல. ஆனால் உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடணும். ஏன்னா ஹெவி லைட்ஸில் இருப்பாங்க, கண்டிப்பாக ஹெவி லைட்ஸில் இருப்பாங்க. அண்ட் வந்து வீடியோ கேமரா வச்சிருக்கும் போதே கண்டிப்பாக லைட்ஸ் இல்லைன்னா அவங்க கவரேஜ் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஹெவி லைட்ஸ் இருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக அந்த லைக் அதுக்கு பேர் தியரியுமே ஓமகுண்டலமா, ஐயோ எனக்கு தெரியலையே, சாரிங்க தப்பா சொன்னா. அந்த அது முன்னால் உட்காந்துருக்கும் போது லைக் ரொம்ப ஹெவியான புகை இருக்கும், நெருப்பு தீ இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஸ்கின் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த ப்ரைமர் லைட்டாக என்னுடைய போர் இருக்கிற ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமர் ரொம்ப போடணும்லாம் கிடையாது. ஸோ மேக்கப் பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே மினிமலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து சீக்கிரத்தில் கேக்கி ஆகாமல் நம்ம போட்ட மாதிரியே வந்து மேக்கப் அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ரைமர் சூப்பராக ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி
பிரைடுக்கு நம்ம பண்ணுற மேக்கப் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. ஏன்னா ஐஷேடோ, லைக் ஐப்ரோஸ், லிப்ஸ்டிக், பிளஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸும் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் நம்ம யூஸ் பண்ணவும் போகிறோம். ஓகேங்களா, மினிமலாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சூப்பரான ஒரு மேக்கப் கொண்டு வர போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்கின்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெட்னஸ் இருக்கும். ஏன்னா வந்து பிம்பிள் மார்க் வந்து பிளாக்காக இருக்காது, ரெட்டாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரெட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐ திங்க் தெரியுதா? அந்த மார்க்கில் வந்து நம்ம லைட்டாக கவர் பண்ண போகிறோம். அண்ட் அவ்வளோதான். அண்ட் அதுக்கு நான் எனக்கு யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சிலேருந்து இந்த சூப்பர் கவரேஜ் க்ரீம் கன்சீலர் இதான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து ஃபவுண்டேஷன் மோஸ்ட்லி க்ரூம் மேக்கப்புக்கு யூஸ் பண்ண மாட்டேன் என்னுடைய க்ரூம்ஸ்க்கு. ஏன்னா வந்து என்னை பற்றி எனக்கு தெரியும். மோஸ்ட்லி ஆம்பளைங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா நிறைய ஸ்வெட் ஆகும். அதுவும் கல்யாணம் அப்படிங்கும்போது ஒரு வகையான பீதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால நிறைய ஸ்வெட் ஆகும். நான் மேக்கப் போடும்போதே மாப்பிள்ளைங்களாம் அப்படியே வடிஞ்சிட்டே இருக்கும். ப்ரோ கூல் ஒன்றும் ஆகாது, கல்யாணம் தான் ஆகும் போது அப்படிங்கிற மாதிரி நாங்களாம் வந்து அப்படி ஃபன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நான் இந்த பிஎஸ்சியோட பேக்கோட சூப்பர் கவரேஜ் க்ரீம் கன்சீலர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்னைக்கு. ஸோ இதில் நமக்கு தேவையான எல்லாமே இருக்கு. லைக் எல்லா கலர்ஸுமே இருக்குது. லைக் க்ரீனாக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும், அண்ட் வந்து நிறைய ஷேட்ஸும் இது இருக்குது. உங்களுக்கு இதில் 12 ஷேட்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஆமாம், 12 ஷேட்ஸ் இருக்குது. நம்ம இதை வச்சு தான் நீங்கள் மேக்கப் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி நான் இதான் வந்து என்னுடைய க்ரூம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது. ஸோ நான் இதை வந்து ஒரு கன்சீலர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் ஒரு கன்சீலர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். குட்டியாக இருக்க கன்சீலர் ப்ரஷ் வச்சு ஃபர்ஸ்ட்னா இப்போ பிளாக் கலர்ல மார்க் இருந்துச்சு, பிளாக் கலர்ல லைக் கண்ணு கீழே கருவளையம் இருந்தாலும் சரி, வாய் சுத்தி பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி, நெத்தி பிளாக்கா இருந்தாலும் சரி, பிளாக் கலர் பிம்பிள் மார்க்ஸ் இருந்தாலும் சரி, பிளாக் கலர்ல டார்க்கா இருக்கக்கூடிய மார்க்ஸுக்கு பிக்மெண்டேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆரஞ்சு கரெக்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து கலர் வீல் தியரி. இது நான் வந்து எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தெரியல. நான் அதுக்குன்னே வேணா ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ போக போக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஆரஞ்சு கலரை வச்சு நம்ம அதை கட் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எனக்கு இருக்கிறது ரெட்டிஷ்னஸ். ஸோ ரெட் கலரில் இருக்கக்கூடிய பிங்க் கலரில் இருக்கக்கூடிய மார்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிரீன் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்போ நான் வந்து எனக்கு இருக்கக்கூடியது ரெட் கலர் மார்க்ஸ், லைக் பிங்க் கலர் மார்க்ஸ். ஸோ நான் வந்து இந்த கிரீன் கரெக்டர் வச்சு என்னோட இந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து கவர் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா, நான் இதே ப்ரஷ் வச்சு நான் அப்படியே இது எல்லாத்தையுமே நல்லாவே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ப்ரஷ் வச்சு சூப்பராக வந்து என்னுடைய ஃபேஸில் நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டேம் பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு, பியூட்டி ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி லட்சணத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. இப்போ தான் நான் ஒரு மேக்கப் முடிச்சுட்டு வந்தேன், மேக்கப் லுக். ஸோ அதோட கண்டினியூட்டி அப்படிங்கிறனால இப்படி இருக்குது. என்னோட ஸ்கின் ஷேட் தான், அதனால் வந்து பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வச்சு நான் லைட்டாக எக்ஸஸ் மட்டும் டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னோட ஸ்கின்ல இருக்கிற அந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கிரீன் கலர் கரெக்டர் வச்சு நான் வந்து இப்போ கரெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கன்சீலர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். சேம் இதே பேலட்ல இருக்கிற இந்த கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து என்னோட ஷேட் வந்து நான் ஒரு ஷேடில் இருக்காது. ஸோ 2 ஷேட் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷேடும் இது கூட இந்த இருக்கு இல்லையா, இந்த ஷேடு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஆக்சுவலி இதே கரெக்டாக நினைக்கிறேன். ஸோ இந்த ஷேட் உங்களுக்கு தெரியுதா, இந்த ஷேட் வந்து நான் வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணுற பவுடர் செட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் இந்த இடத்துல. ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணி போகிறேன். ரொம்ப 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 மினிமலாக அப்ளை பண்ணுவோம். ரொம்ப எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ண தேவையே கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும், மேக்கப் பொறுத்த வரைக்கும். லேடிஸ் கூட நீங்கள் பேஸ் அதிகமாக லைக் போட்டிங்க ப்ரைட்ஸு கூட அப்படின்னா ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா வந்து அடுத்தடுத்து போகக்கூடிய ப்ராசஸ் லைக் லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், ப்ளஷ்ஷாக இருக்கட்டும், காப்பாற்றி விட்டுரும். நமக்கு ஒன்லி பேஸ் மட்டும் தான் மேக்கப்பே. ஸோ அப்படிங்கும்போது பேஸ் கரெக்டாக போடணும். எவ்வளோ மினிமலாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ மினிமலாக வச்சுக்கணும் ஜென்ஸுக்கு மேக்கப் போடுறதை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் இதை இந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விட்டுருக்கிறேன், இன்னும் பிளெண்ட் பண்ணல. இப்போ ஃபேஸ் மட்டும் அப்படி பளிச்சுன்னு தெரியுது. கழுத்து காது ரொம்ப ரொம்ப நம்ம நார்மல்
ஸ்கின் டோன்லேயே இருக்குது. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கழுத்துக்கும் காதுக்கும் சேர்த்து நம்ம சேம் ஷேடை நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கழுத்துக்கு ஏன்னா வந்து வேற ஃபேஸ்ல மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சா மாப்பிள்ளை என்னமோ போட்டிருக்காரு கழுத்துக்கு நம்ம இதை ப்ரஷ் காணாது. ஸோ நான் டைரக்டா வந்து என்னுடைய ஸ்பாஞ்ச் வச்சு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஃபேஸ்லையும் ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் ப்ராடக்ட் இருந்தால் அது அழகா ரிமூவ் பண்ணிடும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு லைக் ஸ்வெட் ஆகும்போது உங்களுக்கு கேக்கி ஆயிரும். ஸோ ஃபேஸ் தனியாக தெரியும். அதனால எக்ஸஸ் நம்ம ஸ்கின் எவ்வளோக்குள்ளே எடுக்குதோ அவ்வளோக்குள்ளே எடுக்க விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி எக்ஸஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, இப்போ ரொம்ப அழகாக நம்ம வந்து நீட்டாக பிளெண்ட் பண்ணியாச்சு நம்ம காது கழுத்து எல்லாத்தையும். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஓவரால் நம்மளுடைய ஃபேஸும் நெக் அண்ட் இயர்ஸ் எல்லாமே ஒரே சேம் கலரில் இருக்கும். நம்ம ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஹியூமனோட நேச்சரே அப்படி தான், ஃபேஸ் மட்டும் பிரைட்டாக இருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம பவுடர் வச்சு இந்த க்ரீம் பேஸ்ட் எல்லாம் நீட்டாக செட் பண்ண போகிறோம். இல்லைனா வந்து க்ரீம் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால பவுடர் செட் பண்ண போகிறோம். அண்ட் பவுடர் நான் யூஸ் பண்ண போகிறது டெய்லி ஃபார்வர் 52 இருந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் பனானா பவுடர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் பனானா பவுடர் இஸ் லைக் கலர்லெஸ் பவுடர். கொஞ்சம் எல்லோ டிண்ட் இருக்கும், பட் ரொம்ப டிண்ட் இருக்காது. கலர்லெஸ் பவுடர் அப்படிங்கும்போது நமக்கு எல்லா ஸ்கின் ஷேடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பனானா பவுடர் வச்சு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் இருப்போம் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நான் ஒரு குட்டியான ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பவுடர் தொட்டுட்டு என்னோட ஃபேஸில் அழகா க்ரீமாக இருக்கக்கூடியது லைக் ஆயில் தன்மையில் இருக்கக்கூடியது எல்லாமே அழகா மேட்டிஃபையிங்காக ஆயிரும். ஸோ பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து உங்களுடைய ஆயிலாக இருக்கட்டும் உங்களுடைய ஸ்வெட்டாக இருக்கட்டும் சூப்பராக வந்து லாக் பண்ணி வைக்க போகுது. தெரியுதா உங்களுக்கு? இந்த சைடு லைக் ஷைனிங்காக இருக்குது, இந்த சைடு மேட்டிஃபையிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சேம் பவுடர் உங்களுடைய கழுத்துக்கு அண்ட் உங்களுடைய இயர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரீம் ப்ராடக்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிங்களோ எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பவுடர் வச்சு நம்மளுடைய க்ரீம் ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்டோர் பண்ண போகிறோம் ஃபேஸை. ஏன்னா வந்து அப்படியே அடிச்சு பூசி முழுவன மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஹேர் பியர்ட் இருக்குது, ஜென்ஸுக்கு லைக் ஹேர் இருக்குது. ஸோ எல்லாம் சேர்ந்து அப்படி மர்ஜாக இருக்கிற மாதிரி லைக் ஹைலைட்ஸ் பாயிண்ட் மட்டும் நல்ல ஹைலைட்டிங்காக தெரியுற மாதிரி நம்ம இப்போ கான்டோர் பண்ண போகிறோம். ஸோ கான்டோருக்கு இந்த மாதிரியான டார்க் ஷேட் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட ஒரு 2 ஷேட் கம்மியானது நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நீங்கள் அழகாக டச் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோர்ஹெட் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோர்ஹெட்டில் நீங்கள் பேட்ரி காலியாக போகுது, அதுக்குள்ளே மேக்கப்பை முடிக்கணும். உங்கள் ஃபோர்ஹெட்டில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு தென் உங்களுடைய பியர்டுக்கு மேலே, அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி ஓகேங்களா? அந்த ஹேர் தான் ஹேர் பிளாக் என்ன கான்செப்ட் லைக் பிளாக்காக இருக்குது ஒயிட்டாக இருக்குது. ஸோ ஒயிட் மீன்ஸ் லைக் பிரைட்டாக இருக்குது. ஸோ அந்த ரெண்டுக்கும் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஸோ அதை நியூட்ரல் பண்ணுறது தான் இந்த கான்டோர் டெக்னிக். ஸோ உங்கள் பியர்டுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய நோஸ் ரொம்ப செம்ம டிஸ்டர்பன்ஸ் கைஸ். நோஸ் மேபி ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு கான்டோர் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஷார்ப்பாக தான் இருக்கும், பட் இதுதான் உங்களுக்கு நான் பண்ணி தட்டுறேன். இந்த மாதிரி லைட்டாக, ரொம்ப வேண்டாம், லேடிஸ்க்கு பண்ணுற மாதிரி ரொம்ப பண்ண வேண்டாம், லைட்டாக அப்படியே சேம் கான்டோர் பவுடர் எடுத்து நம்ம கண்ணுக்கு மேலேயும் நீங்கள் ஃபுல்லாக லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த டெக்னிக் அப்படின்னா கண்ணுக்கு மேலே ஈஸியாக க்ரீஸ் ஆயிரும். ஸோ பசங்களுக்கு அதில் தனியாக தெரியும் அண்ட் ஒயிட்டாகவும் தெரியும். கண்ணு மட்டும் ஒரு மாதிரி பளிர்னு தெரியும். ஏன்னா டார்க் ஸ்கில்ஸ் கவர் பண்ணும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த ரொம்ப பளிரும் டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கான்டோர் ஷேட் எடுத்து கண்ணுக்கு மேலே லைட்டாக அப்படியே அந்த பேலன்ஸ் இருக்க ப்ரஷ்ல பேலன்ஸ் இருக்கிறத வச்சு நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு க்ளீன் லைக் ஐப்ரோ ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஐப்ரோ ப்ரஷ் ஆர் ஸ்பூலி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஐப்ரோக்கு மேலே வந்து டஸ்ட் பட்டிருக்கும் பவுடர். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே நல்லா ரிமூவ் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? ரிமூவ் பண்ணி விட்டுறணும். ஸோ மீசைக்கு மேலேயும் வந்து பட்டிருக்கும். ஸோ மீசைக்கு மேலே அண்ட் தாடிக்கு மேலே. அப்படி இல்லைன்னா இன்னொன்று உங்களுக்கு ஒரு வெட் கிளாத் எடுத்துக்கோங்க.
ஒரு வெட் கிளாத் இல்லைனா வெட் வைப்ஸ் வச்சு நீங்கள் இந்த தாடிக்கு மேலே இருக்கிற இந்த எக்ஸஸ் பவுடர் போட்டோம் இல்லையா, ஸோ அதோட அந்த எக்ஸஸை நம்ம நீட்டாக ரிமூவ் பண்ணிக்கணும். மேக்கப்பை தொடச்சி எடுத்துடக்கூடாது, அந்த பவுடர் மட்டும் நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பியர்ட் வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஐப்ரோ ப்ரஷ் வச்சு நீங்கள் பியர்டை எந்த லைனில் பியர்ட் வளருதோ அந்த லைனில் நீங்கள் அழகாக வந்து கோம் பண்ணி விட்டுறணும். ஃபஸ்ட்டு எனக்கு ஆல்ரெடி ஷார்ப்பான பியர்ட், ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் ஷார்ப்பான பியர்ட் இருக்குது. ஸோ அப்படி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ பேலட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ஐப்ரோ பேலட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், லைக் ஐப்ரோஸ் நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் இந்த ப்ரௌன் கலர் ஷேட், ரொம்ப ப்ரௌன் வேண்டாம், இந்த நடுவில் இருக்க இந்த ப்ரௌன் கலர் ஷேட், இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ், ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் இருக்கும் கிட்லே இந்த ஆங்கிள்டு ப்ரஷில் லைட்டாக நீங்கள் டிப் பண்ணிவிட்டு கையில் லைட்டாக ஒத்திட்டு லைக் அந்த பியர்டில் சின்ன ஒரு கோடு அந்த எட்ஜில் லைட்டாக, ஓகேங்களா, தெரியுதா உங்களுக்கு கோடு போட்டுருக்குது. அதுக்கு பின்னாலே ஸ்பூலி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஐப்ரோ ப்ரஷ் வச்சு நீங்கள் அதை கீழே பார்த்து நீங்கள் இப்படி பண்ணிடணும். இப்போ தெரியுதா உங்களுக்கு அந்த ஷார்ப் ஃபேஸோட அந்த ஷார்ப்னஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த சைடு பாருங்க, இந்த சைடு பாருங்க, ஷார்ப்னஸ் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு சைடும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் அழகாக தாடியை வந்து எடுத்து காட்டும் க்ரூமுக்கு. ஸோ நான் இப்போ இதை இந்த சைடு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபேஸில் உள்ள பேஸை நம்ம சூப்பரான ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது டெய்லி லைஃப் ஃபாரெவர் 52 இருந்து இந்த ப்ரொஃபஷனல் மேக்கப் ஃபிக்ஸர் தான் யூஸ் பண்ணுறேன். இது என்னோட அல்டிமேட் ஃபேவரட். ஸோ இதை நல்லா ஷேக் பண்ணிட்டு ஃபேஸில், ஓ நைஸ், ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுறணும். இப்போ சூப்பராக நம்மளுடைய செட்டிங் ஸ்ப்ரே வந்து காஞ்சிருச்சு. அண்ட் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஹைலைட்டர் வேணும், லைக் ஹைலைட்டர் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் க்ளோவாக இருக்கும். மேபி ரிசப்ஷன் லுக்குக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஹூடா பியூட்டிலேருந்து இந்த ஹைலைட்டிங் பேலட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன், ஹூடா பியூட்டிலேருந்து. இதில் வந்து கேப்ரி அப்படிங்கிற இந்த ஷேட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன், தெரியுதா? ஸோ இது கொஞ்சமாக எடுத்துகிட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக மினிமலாக நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் லைட்டாக இப்போ ஒரு க்ளோனஸ் தெரியுதா, லைட்டாக யூஸ் பண்ண போதும். நீங்கள் பிரைட் யூஸ் பண்ணுற மாதிரி ஹெவியாக யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஹிந்து க்ரூமாக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் சிந்தூர் சந்தனம்லாம் வச்சுக்கலாம். கிறிஸ்டியன் பிரைடாக இருந்தீங்கன்னா நீட்டாக கோட்டை போட்டு நீங்கள் அப்படி போயிடலாம். இப்போ நான் வந்து இந்த சிந்தூர் வச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ நான் சிந்தூர் வந்து டெய்லி ஃபாரெவர் 52 இருந்து இந்த சிந்தூர் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. வைக்கும்போது ஸோ அவ்வளோதான், சிந்தூர் வச்சாச்சு. இது வைக்கும்போது ரெட்டாக இருக்குது, இது ட்ரை ஆகும்போது லைட்டாக ஒரு மெரூனிஷ் ரெட் கலரில் வந்துடும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் லிப்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி நான் என்னோட க்ரூமுக்கு வந்து லிப் கிளாஸ் யூஸ் பண்ணுவேன். நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லிப் கிளாஸ் கொஞ்சமாக, இதோட வாண்டு ஆட்டத்தை பார்த்தீங்களா, கொஞ்சமாக வந்து நான் போட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹெவியாக போடல, கொஞ்சம். ஸோ அவ்வளோதான் இந்த லுக். ஸோ காய்ஸ், இன்னைக்கு இந்த லுக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is Surya Jason signing off. Tata.